அதிகாரம் 5. இதுமேயருடனும் அம்மோனியருடனும் போர். பலிபீடம் மீண்டும் எழுப்பப்பட்டது என்றும் திருவிடம் முன்பு இருந்தது போல் அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் சுற்றிலும் இருந்த வேற்றினத்தார் கேள்விப்பட்டு மிகவும் சினங்கொண்டனர். எனவே அவர்கள் தங்கள் நடுவே வாழ்ந்த யாக்கோபின் வழிமரபினரை ஒழிக்க திட்டமிட்டார்கள். அவ்வாறே அவர்களை கொன்றொழிக்க தொடங்கினார்கள். இதுமேயாவில் இருந்த அக்கிரபத்தேனில் ஏசாவின் மக்கள் இஸ்ரேலரை முற்றுகையிட்டிருந்ததால் யூதா அவர்களை கடுமையாக தாக்கி வீழ்ச்சியுற செய்து கொள்ளை பொருட்களையும் எடுத்து வந்தார். சாலைகளில் பதுங்கி இருந்து கொண்டு தாம் மக்களுக்கு கண்ணி போலும் சூழ்ச்சி பொறி போலும் இருந்த பேயான் மக்களுடைய கொடுமைகளையும் நினைவு கூர்ந்தார். ஆகவே அவர்களை கோட்டைகளில் அடைத்து அவர்கள் வெளியே வராமல் தடுத்து முற்றிலும் அழித்தார். கோட்டைகளையும் அவற்றுள் இருந்த அனைவரையும் தீக்கிரையாக்கினார். பிறகு அவர் அம்மோனியரை தாக்க சென்றபோது வலிமைமிக்க படையையும் திரளான மக்களையும் அவர்களின் தலைவனான திமத்தேயுவையும் கண்டார். அவர்களோடு போர்கள் பல புரிந்து அவர்களை நிலைகுலைய செய்து அழித்தார். யாசேர் நகரையும் அதை சேர்ந்த ஊர்களையும் கைப்பற்றிய பின் யூதேயா திரும்பினார். தங்கள் நாட்டில் வாழ்ந்து வந்த இஸ்ரேலரை அழிப்பதற்காக கிளையாதில் இருந்த பிறவினத்தார் அவர்களுக்கு எதிராக அணி திரண்டனர். எனவே இஸ்ரேலர் தாதமா என்னும் கோட்டைக்கு தப்பி ஓடினர். அவர்கள் யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் எழுதி அனுப்பிய மடல் வருமாறு: எங்களை சுற்றியுள்ள பிறவினத்தார் எங்களை ஒழித்துவிட எங்களுக்கு எதிராக திரண்டு வந்துள்ளனர். அவர்கள் வந்து நாங்கள் அடைக்கலம் புகுந்திருக்கும் இந்த கோட்டையை பிடிக்க முன்னேற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். திமத்தேயு என்பவன் அவர்களின் படைத்தலைவன். எங்களுள் பலர் ஏற்கனவே மடிந்து விட்டதால் இப்போது நீர் வந்து அவர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றும். தோபி நாட்டிலுள்ள நம் சகோதரர்கள் அனைவரையும் பகைவர்கள் கொன்றுவிட்டார்கள். அவர்களின் மனைவி மக்களை சிறைப்படுத்தியதோடு உடைமைகளையும் கொள்ளையடித்து விட்டார்கள். ஏறத்தாழ 1000 பேரை அங்கு கொலை செய்து விட்டார்கள். அம்மடல் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே கிழிந்த ஆடைகளோடு தூதர்கள் சிலர் கலிலேயா நாட்டிலிருந்து இது போன்ற செய்தி ஒன்றை கொண்டு வந்தனர். தாலமாய், தீர், சீதோன் நகரத்தாரும் பிறவினத்தார் வாழும் கலிலேயா நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு எதிராய் எழுந்து தங்களை அழித்தொழிக்க கூடியிருப்பதாக தெரிவித்தார்கள். யூதாவும் மக்களும் இச்செய்தியை கேட்டு கடும் துயருக்கு பகைவர்களின் தாக்குதலுக்கும் உள்ளாகி இருந்த தங்கள் உறவின் முறையினருக்கு தாங்கள் செய்ய வேண்டியதை பற்றி முடிவு செய்ய பெரும் கூட்டமாக கூடினார்கள். யூதா தம் சகோதரரான சீமோனை நோக்கி, நீர் வீரர்களை தேர்ந்து கொண்டு கலிலேயா நாட்டிலுள்ள உறவின் முறையினரை விடுவிக்க புறப்படும். நானும் என் சகோதரனான யோனத்தானும் கிளையாதுக்கு போவோம் என்றார். யூதேயாவை காப்பதற்காக செக்கரியாவின் மகனான யோசேப்பையும் மக்கள் தலைவர்களுள் ஒருவரான அசரியாவையும் எஞ்சிய படையோடு விட்டு சென்றார். இம்மக்களுக்கு பொறுப்பாயிருங்கள். நாங்கள் திரும்பி வரும் வரை பிறவினத்தாரோடு போர் செய்யாதீர்கள் என்று அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார். கலிலேயாவுக்கு செல்வதற்காக சீமோனுக்கு 3000 வீரர்களும் கிளையாதுக்கு செல்வதற்காக யூதாவுக்கு 8000 வீரர்களும் குறிக்கப்பட்டார்கள். சீமோன் கலிலேயாவுக்கு சென்று பிறவினத்தாரோடு போர்கள் பல செய்து அவர்களை அழித்தார். அவர் தாலமாய் நகரின் வாயில் வரை அவர்களை துரத்தி சென்றார். அவர்களுள் ஏறத்தாழ 3000 பேர் மாண்டனர். அவர் அவர்களுடைய பொருட்களை கொள்ளையடித்தார். கலிலேயாவிலும் அர்பத்தாவிலும் இருந்த யூதர்களை அவர்களுடைய மனைவி மக்களோடும் அவர்களுக்கு சொந்தமான பொருட்கள் அனைத்தோடும் கூட்டிக் கொண்டு பெரும் மகிழ்ச்சியோடு யூதேயா நாட்டுக்கு வந்தார். யூதா மக்கபேயுவும் அவருடைய சகோதரரான யோனத்தானும் யோர்தான் ஆற்றை கடந்து பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்தார்கள். அவர்கள் நபத்தேயரை சந்தித்தார்கள். நபத்தேயர்
அவர்களை இனிதே வரவேற்று கிளையாது நாட்டில் வாழ்ந்து வந்த யூதர்களுக்கு நேர்ந்த யாவற்றையும் தெரிவித்தார்கள். போஸ்ரா, போசோர், அலேமா, காஸ்போ, மாக்கேது, கர்னாயும் என்னும் வலிமைமிக்க மாநகர்களில் யூதர் பலர் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர். மற்றும் சிலர் கிளையாதின் பிற நகரங்களில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றனர். பகைவர்கள் நாளையே அவர்களின் கோட்டைகளை தாக்கி கைப்பற்றி மக்கள் எல்லாரையும் ஒரே நாளில் அழித்தொழிக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆதலால் யூதாவும் அவருடைய படைவீரர்களும் உடனே திரும்பி பாலைநில வழியாய் போஸ்ராவுக்கு சென்று அதை கைப்பற்றினார்கள். ஆடவர் எல்லாரையும் வாளுக்கு இரையாக்கி நகரை கொள்ளையடித்து கொளுத்தி விட்டார்கள். பிறகு அவர்கள் இரவில் அங்கிருந்து புறப்பட்டு தாதமா கோட்டைக்கு சென்றார்கள். பொழுது விடியும் வேளையில் அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது கோட்டையை பிடிப்பதற்கும் அதில் இருந்த யூதர்களை தாக்குவதற்கும் ஏணிகளோடும் படைப்பொறிகளோடும் வந்த எண்ணிலடங்காத மக்கள் திரளை கண்டார்கள். போர் தொடங்கிவிட்டது என்று யூதா கண்டார். நகரிலிருந்து எழுந்த கூக்குரல் எக்கால ஒலியோடும் பேரிரைச்சலோடும் சேர்ந்து வானத்தை எட்டியது. ஆதலால் அவர் தம் படைவீரர்களை நோக்கி, இன்று நம் உறவின் முறையினருக்காக போரிடுங்கள் என்றார். யூதா தம் படையை மூன்றாக பிரிக்கவே அவர்கள் எக்காலங்களை முழக்கிக் கொண்டும் உரத்த குரலில் வேண்டிக் கொண்டும் பகைவர்களை பின்தொடர்ந்தார்கள். மக்கபேயு தாம் வருகிறார் என்று தீமோத்தேயுவின் படைவீரர்கள் அறிந்தவுடனே அவர் முன்னிலையிலிருந்து தப்பி ஓடினார்கள். அவர் அவர்களை அடித்து நொறுக்கவே அன்று அவர்களுள் ஏறத்தாழ 8000 பேர் கொலையுண்டனர். பின்னர் யூதா அலேமாவை நோக்கி சென்று அதை எதிர்த்து போரிட்டு கைப்பற்றினார். அங்கு இருந்த ஆடவர் எல்லாரையும் கொன்ற பின் அதை கொள்ளையடித்து கொளுத்திவிட்டார். அவ்விடமிருந்து புறப்பட்டு காஸ்போவையும் மாக்கேதையும் போசேரையும் அவ்விடமிருந்து புறப்பட்டு காஸ்போவையும் மாக்கேதையும் போசோரையும் கிளையாது நாட்டின் மற்ற நகர்களையும் பிடித்தார். இவற்றுக்கு பின் தீமோத்தேயு வேறொரு படையை திரட்டி நீரோடையின் அக்கறையில் ராபோன் நகருக்கு எதிரில் பாசறை அமைத்தான். பகைவர்களின் படையை உளவு பார்க்க யூதா ஆட்களை அனுப்ப அவர்கள் திரும்பி வந்து நம்மை சுற்றிலும் இருக்கும் பிறவினத்தார் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். அது மிக பெரும் படை. தங்களுக்கு உதவியாக அராபியரையும் அவர்கள் கூலிக்கு அமர்த்தியுள்ளார்கள். உம்மோடு போர் செய்ய ஆயத்தமாகி நீரோடையின் அக்கறையில் பாசறை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே யூதா அவர்களை போர் முனையில் சந்திக்க சென்றார். யூதாவும் அவரது படையும் நீரோடைக்கு அருகே வந்ததும் தீமோத்தேயு தன் படைத்தலைவர்களை நோக்கி, அவனே முதலில் நீரோடையை கடந்து நம்மிடம் வந்தால் நாம் அவனை எதிர்க்க முடியாது. அவன் நம்மை தோற்கடிப்பது உறுதி. ஆனால் அவன் அச்சம் கொண்டு அக்கறையிலேயே பாசறை அமைப்பானாகில் நாம் நீரோடையை கடந்து சென்று அவனை முறியடிப்போம் என்று கூறினான். யூதா நீரோடையை நெருங்கி வந்தபோது அலுவலர்களை அதன் அருகே நிறுத்தி, ஒருவனையும் பாசறை அமைக்க விடாதீர்கள், எல்லாரும் போர் புரிய செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். தம் எதிரிகளை தாக்க யூதாவே முதல் நீரோடையை கடந்தார். மக்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவரால் முறியடிக்கப்பட்ட பிறவினத்தார் அனைவரும் தங்கள் படைக்கலங்களை எறிந்துவிட்டு கர்னாயிமில் இருந்த கோவிலுக்கு தப்பி ஓடினார்கள். ஆனால் யூதாவும் அவருடைய ஆட்களும் அந்த நகரை பிடித்து கோவிலையும் அதில் இருந்த அனைவரையும் தீக்கிரையாக்கினார்கள். இவ்வாறு கர்னாயும் முறியடிக்கப்பட்டது. யூதாவை எதிர்க்க பிறவினத்தாரால் முடியாமல் போயிற்று. கிளையாதில் இருந்த சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லா இஸ்ரேலரும் அவர்களின் மனைவி மக்களும் பொருட்களும் மிக பெரும் படையாக யூதேயா நாடு செல்வதற்கு அவர்களை யூதா ஒன்று திரட்டினார். அவர்கள் எபிரோனை அடைந்தார்கள். வழியில் இருந்த அந்நகர் பெரியதும் காவலரன் செய்து வலுப்படுத்தப்பட்டதுமாய் இருந்தது. அதை சுற்றி வலப்பக்கமோ இடப்பக்கமோ போக இயலவில்லை.
நகரின் வழியாகத்தான் அவர்கள் போக வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் உள்ளே நுழையாதவாறு நகரில் இருந்தவர்கள் தடுத்து வாயில்களை கற்களால் அடைத்தார்கள். யூதா அவர்களிடம், நாங்கள் உங்கள் நாட்டின் வழியாக எங்களுடைய நாடு போய் சேர வழிவிடுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். நாங்கள் நடந்தே செல்வோம் என்று அமைதியே நாடு முறையில் சொல்லி அனுப்பினார். இருப்பினும் நகர வாயில்களை அவருக்கு திறந்துவிட அவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் படை வீரர்களுள் ஒவ்வொருவரும் தாம் இருந்த இடத்திலேயே பாசறை அமைக்க வேண்டும் என்று அறிக்கையிடும்படி யூதா கட்டளையிட்டார். அவ்வாறே வீரர்களும் பாசறை அமைத்தார்கள். யூதா பகல் முழுவதும் இரவு முழுவதும் அந்த நகரத்தோடு போர் புரிந்து அதை கைப்பற்றினார். ஆடவர் எல்லாரையும் வாளால் கொன்றழித்தார். நகரை கொள்ளையடித்த பின் அதை தரைமட்டமாக்கினார். கொலையுண்டவர்களை தாண்டி நகரை கடந்து சென்றார். பின்னர் அவர்கள் யோர்தானை கடந்து பெத்சான் நகருக்கு எதிரில் இருந்த பெரிய சமவெளியில் சென்று கொண்டிருந்தார்கள். தம் மக்களுள் சோர்ந்து பின்னடைந்தவர்களை யூதா ஒன்று சேர்த்து வழி முழுவதும் யூதேய நாடு சேரும் மட்டும் அவர்களுக்கு ஊக்கமூட்டி கொண்டு சென்றார். அவர்கள் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சீயோன் மலைக்கு ஏறி சென்று தங்களுள் யாரும் அழிவுறாமல் பாதுகாப்புடன் திரும்பி வந்ததற்காக எரிபலிகளை ஒப்பு கொடுத்தார்கள். யூதாவும் யோனத்தானும் கிளையாது நாட்டில் இருந்த காலத்தில் அவர்களுடைய சகோதரரான சீமோன் கலிலேயாவில் தாலமாயை முற்றுகையிட்டு கொண்டிருந்த காலத்தில் அவர்கள் புரிந்த போர்களை பற்றியும் தீர செயல்களை பற்றியும் படைத்தலைவர்களான செக்கரியா மகன் யோசேப்பும் அசரியாவும் கேள்விப்பட்டார்கள். நாமும் நமக்கு நல்ல பெயரை தேடிக்கொள்வோம். நாம் சென்று நம்மை சுற்றிலும் இருக்கும் பிறவினத்தாரை எதிர்த்து போர் செய்வோம் என்று சொல்லி தங்களோடு இருந்த படை வீரர்களுக்கு ஆணையிட அவர்கள் யாமினியாவை நோக்கி அணிவகுத்து சென்றார்கள். ஆனால் அவர்களை போர் முனையில் சந்திக்குமாறு கோர்கியாவும் அவனுடைய படை வீரர்களும் நகருக்கு வெளியே வந்தார்கள். யோசேப்பும் அசரியாவும் முறியடிக்கப்பட்டு யூதாவின் எல்லை வரை துரத்தியடிக்கப்பட்டார்கள். அன்று இஸ்ரேல் மக்களுள் ஏறத்தாழ 2000 பேர் மாண்டனர். தீர செயல் புரிய எண்ணிய மக்கள் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் சொன்னதை கேளாததால் இவ்வாறு பெரும் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் யார் வழியாக இஸ்ரேலுக்கு மீட்பு வழங்கப்பட்டதோ அவர்களது வழிமரபை சேர்ந்தவர்கள் அல்லர் இம்மனிதர்கள். ஆண்மை படைத்த யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேலர் அனைவர் முன்னும் பிறவினத்தார் அனைவர் முன்னும் அவர்களின் பெயர் தெரிய வந்த இடமெல்லாம் மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். மக்கள் திரண்டு வந்து அவர்களை பாராட்டினார்கள். பின்னர் யூதா தம் சகோதரர்களோடு புறப்பட்டு தென்னாட்டில் இருந்த ஏசாவின் வழிமரபினரை எதிர்த்து போர் செய்தார். எபிரோன் நகரையும் அதை சேர்ந்த ஊர்களையும் அழித்தார். அதன் கோட்டைகளை தரைமட்டமாக்கி அதை சுற்றியிருந்த காவல் மாடங்களை தீக்கிரையாக்கினார். அங்கிருந்து பெலிஸ்தியரின் நாட்டுக்கு புறப்பட்டு மாரிசா வழியாக சென்றார். தீரசெயல் புரிய விரும்பிய குருக்கள் சிலர் முன்மதியின்றி போருக்கு சென்றிருந்ததால் அன்று போரில் மாண்டனர். பெலிஸ்தியரின் நாட்டில் அசோத் நகரை யூதா அடைந்து அதன் பலிபீடங்களை தரைமட்டமாக்கி அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகளை தீயிலிட்டு எரித்தார். நகரங்களை கொள்ளையடித்த பின் யூதேய நாடு திரும்பினார்.